பிரைஸ் லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமையுண்டாவது. தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய வார்த்தை வெளிப்படத்தில் தேவனுடைய வார்த்தையிலிருந்து நம்ம அநேக காரியங்களை கற்றுக்கொள்ளப்போம். ஒவ்வொருவரும் பாருங்கள், வேதத்தில் நமக்கு சொல்லுகிற வார்த்தையை பிடித்துக்கொண்டு ஏன் ஆண்டவர் இதை சொல்லிக் கொடுக்குறா, இவைகள் நான் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும், இவைகளில் தேவன் எனக்கு என்ன கற்றுக் கொடுக்க விரும்புகிறார் என்பதை ஒவ்வொரு நாளும் சிந்தித்து வேதத்தை படிங்க. இந்த வேதம் உங்களை ஒவ்வொரு நாளும் ஞானம் உள்ளவனாய் நடத்தும். இந்த வேதத்தை படிக்கும் போது உங்கள் வீட்டுக்குள்ளே சமாதானம் உண்டாகும். முதல் பாருங்க, உங்களுக்குள்ள பெரிய சமாதானத்தை தேவன் கட்டளையிட வல்லவராக இருக்கிறார். அப்போ சமாதானத்தை தருகிற தேவன் இடத்துல நம்ம நெருங்கும் போது இன்னைக்கு பாருங்க, நிறைய வீட்டில் சண்டைகளும் சச்சரவுமா இருக்கிறார்கள். குடும்பத்தில் எது கேட்டாலும் கோபம் நிறைந்தவர்களா. ஏன் இப்படி இருக்காங்கன்னு தெரியல. ஏன்னா இவங்க பாருங்க, வேதத்தை படிக்கிறாங்கன்னு சொன்னாங்க, ஆனால் கணவன் மனைவிக்குள்ள பிறகு இன்னைக்கு ஐக்கியம் இல்லாத ஒரு உறவு. ஒரு சில வீட்டில் பிறகு சண்டைலாம் இருக்காது, ஆனால் பேச மாட்டாங்க. அவங்க பண்ணு வேலையை பார்த்துப்பாங்க. ஏன் அப்படின்னா, இதுக்காக ஆண்டவர் ஒரு குடும்பத்தை நடத்துறாரு, இதுக்காக தான் குடும்பத்துக்குள்ள ஆண்டவர் வாசம் பண்ணுறாரு. கவனிச்சுங்களா? அப்போ குடும்பத்துக்குள்ள யார் வாசம் பண்ணுது, குடும்பத்தை யார் நடத்துவது? குடும்பத்துக்குள்ள தேவனாகி கர்த்தர் அங்கே இருக்க வேண்டும். அல்லேலூயா. தேவன் இருக்கும்போது தான் தேவன் ஒரு பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக. உபாகமம் புத்தகத்துல 5:29 நம்ம வாசிக்கும்போது பாருங்க, அவர்களும் அவர்கள் பிள்ளைகளும் என்றென்றைக்கும் நன்றாய் இருக்கும்படி அவர்கள் என்னாலும் எனக்கு பயந்து என் கற்பனைகளை எல்லாம் கைக்கொள்வதற்கு ஏற்ற இருதயம் அவர்களுக்கு இருந்தால் நலமாய் இருக்கும். கவனிங்க, தேவனுடைய கற்பனைகளை ஏற்றுக்கொள்வதற்காக ஒரு இருதயம் தான் நல்லா இருக்கும் என்று சொல்றோம். அப்போ இருதயம் அப்படியேப்பட்ட இதயமா இருக்கணுமா? ஏற்றுக்கொள்ளக்கூடிய இருதயம், தேவனுடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய இருதயம் தான் நலமாயிருக்கும் என்று சொல்றார். யாரை சொல்லுகிறார்? அவர்களும் அவருடைய பிள்ளைகளும். அப்ப நான் இருக்கிறேன்னு சொன்னா நானும் இருக்க வேண்டும், என் பிள்ளைகளும் இருக்க வேண்டும். நான் இருக்கணும், என் மனைவி இருக்கணும், என் பிள்ளை இருக்கணும். நான் எப்படி இருக்கணும் தெரியுமா? தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளத்தக்கதாக என் இருதயம் இருக்க வேண்டும். தேவனுடைய வழிகளில் நடக்கத்தக்கதாக ஏன் இருதயம் இருக்க வேண்டும். என் பிள்ளையுடையது எப்படி இருக்கணும், அதே போல தான் இருக்கணும். என் மனைவியுடையது அதே போல தான். இப்படி இருந்தால்தான் எங்கள் வீடு நலமாய் இருக்கும். இல்லைன்னா நிறைய நேரத்தில் பார்த்தீங்கன்னா, பார்க்குறவங்க பார்வைக்கு என்ன பண்ணுவோம், நல்லா இருக்க மாதிரி தெரியும், வந்து பார்த்தா தான் தெரியும் நம்ம எப்படி வாழ்ந்து கொண்டு. இன்னைக்கு ஏன் ஒரு குடும்பத்துக்குள்ள நலம் இல்லாமல் போகுதுன்னா, உன் இதயத்துக்குள்ள நீ என்ன பண்ண, தேவனுடைய கற்பனைகளை கை கொள்வதற்கு உன் இதயத்தை தகுதிப்படுத்துவதில்லை, உன் இதயம் அதுக்கேற்ற மாதிரி மாறுவதில்லை. கவனிங்க, இப்போ வெளியில போகலாம், சும்மா சொன்னேன், பக்கத்தில் ஒரு பாப்பா இருந்துச்சு, அந்த பாப்பா கிட்ட வெளில போகலாமான்னா உடனே சிரிப்பு வருது. ஏன்னா அந்த இடத்த சொல்லும் போது, அந்த இடத்துக்கு போகணும் போது அவங்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி உண்டாது. அப்போ இதற்கு மகிழ்ச்சியை கொண்டு வந்தவர்கள், வெளியில் போகலாம் ஒரு சுத்தலான்னு சொல்லும்போது ஒரு மகிழ்ச்சியை கொண்டு வந்தவங்க எதுக்குள்ளனா வசனத்தை பற்றியா என்ன இப்போ அதுக்கு அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. அப்போ அந்த எதில் வெளியில் போகிற மற்ற காரியங்களை விரும்புது, எதை விரும்ப மாட்டுது? சத்தியத்தை சாதாரணமாக எடுத்துக்குது. ஒரு சாப்பாடு, இந்த இடத்துக்கு போகலாம், இந்த ஹோட்டலுக்கு போகலாம் அப்படின்னா போதும், போகலாம், ரொம்ப சந்தோஷமாக அப்படி பேசுகிறாங்க. ஆனால் சத்தியத்தை படிக்கலாம் போது மூஞ்சி உம்முனாக்கின்னு உட்காந்துருக்காங்க. அப்போ இங்கே நம்ம சத்தியத்தை படிக்கலாம், போய் படிக்கலாம், வாங்க உட்காரலாம், ஜெபம் பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயம் இல்லை. அப்படிப்பட்ட இருதயமும் இல்லை. அப்போ வீட்டுக்குள்ள எப்படி நலம் வரும், எப்படி உனக்குள்ள நலம் எப்படி இருக்கும்? இந்த நலமான காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்காது. எது நலன்னு சொல்லுவாங்க? ஒரு குடும்பம் நல்லா எல்லா விதத்திலும் சரியா இருக்குமானால் அதை தான் என்ன பண்ணுவாங்க, நலமா இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த இதயத்துக்குள்ள வசனம் இல்லை என்று சொன்னால், கற்பனைகளின்படி கட்டளையின்படி நடக்காம போவாங்கன்னு சொன்னா, அங்கே நலம் இல்லாமல் போகும். சரீரத்துக்குள்ள பலவிதமான பலவீனங்கள் தாக்கும், குடும்பத்துக்குள்ள பலவிதமான பிரச்சனை இருக்கும், உன் கூட இருக்கிறவங்க உனக்கு விரோதமா செயல்படுவாங்க. காரணம் நலம் இல்லாமல் போகுது. இன்றைக்கு தேவ சமூகத்தில் வந்திருக்க பிள்ளைகளே, தேவனுடைய வார்த்தைகளை கேட்கிறவங்களே, உங்கள் வீட்டுக்குள்ளே நானும் எனக்கு கொடுக்கப்பட்ட பிள்ளைகளும் நாங்கள் தேவனுடைய கற்பனைகளை கட்டளைகளை கை கொள்வதற்கு நாங்கள் தகுதி உள்ளவர்களாக எங்களை மாறுங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் அந்த தகுதியை நீங்கள் உண்டு பண்ணி கொள்ள வேண்டும். கர்த்தர் உங்களை வழிநடத்த வல்லவராக்கா, தேவ ஆவியார் உங்களை ஒவ்வொரு நாளும் தேற்றக்கூடியவராக்கா. ஒரு குடும்பத்துக்குள்ள ஜெபம் இருக்குன்னா ஜெபம் இல்லை, வேத வாசிப்பு இருக்குன்னா வேத வாசிப்பு இல்லை. அப்படியே ஒரு சில குடும்பத்தில் வச்சுங்க, ஏதோ ஒரு பிள்ளை அங்கே உட்காந்து படிக்கும், மீதி பேர்லாம் டிவி பார்த்துன்னு மற்ற காரணம் வச்சுருக்கோம். அப்போ என்னன்னா, அந்த இடத்துல தேவனை தேடுவதற்கு அந்த ஒரு மனம் கூட இல்லாமல் இருக்கு. அப்புறம் எப்படி உங்கள் குடும்பத்துக்குள்ள நல்லா இருக்கும்? இன்னைக்கு சொல்லுவாங்க, நான் தேடுறேன், நீ தேடினா நீ தான் நல்லா இருப்ப, நான் சாப்பிட்டா நான் தான் பசியாக இருப்பேன். ஒருத்தர் சொல்லும் போது எப்படி சொல்கிறேன்னா, நீங்கள் ஒரு ஆள் தேடினா போதுங்க, அந்த குடும்பமே நல்லா இருக்கும். எப்படிங்க அது இருக்கும்? கவனிச்சிங்களா? நான் தேடினா தான் எனக்கு நல்லது இருக்கும், நான் தேடினா தான் என்னுடைய குடும்பத்தில் நல்லா இருப்பாங்கன்னா அவங்க தேட வேண்டும்.
இல்லைன்னா இப்போ நான் சுகமாக இருப்பேன், என் மனைவி பலவீனமாக இருப்பாங்க, என் பிள்ளைகள் பலவீனமாக. காரணம், அவங்க தேட மாட்டாங்க. தேடனால் அவருடைய வாழ்க்கையை ஆசீர்வாதமாக கர்த்தர் மாற்றுவார். தேடுவதற்கு தேவன் என்ன பண்ற, நமக்கு ஒவ்வொரு காரியங்களும் கற்றுக் கொடுக்கிறார். நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். எதை கற்றுக்கொள்ள வேண்டும்? தேவனுடைய சத்தியங்களை. தேவன் நம்மளை எப்படி நடத்துறார் என்பதை அறிந்து கொண்டு அதன் பிரகாரம் வாழ கற்றுக்கொள்ளும். சங்கீத புத்தகத்தில் பாருங்க 81:13 வாசிங்க. என் ஜனம் எனக்கு செவி கொடுத்து இஸ்ரவேல் என் வழிகளில் நடந்தால் நலமாயிருக்கும். எப்படி சொல்ற பாருங்க, என் ஜனம் எனக்கு செவி கொடுத்து. பாருங்க, என் ஜனம் எனக்கு செவி கொடுக்கணும். இப்ப யாருக்கு செவி கொடுக்குது? யாருக்கோ செவி கொடுக்குது, எனக்கு செவி கொடுக்க மாட்டேங்குதுங்க. பாத்தீங்களா? உன் பிள்ளை யாருக்கும் வேலை செய்து உனக்கு வேலை செய்யணும் எவ்வளவு கஷ்டமா இருக்கும். நான் எல்லாம் சமைச்சு போறேன்டா, எல்லாம் நான் செய்கிறேன், ஆனால் எனக்கு ஒரு வேலை செஞ்சிடாதீங்க. யாருக்கு செய்றீங்க? ரோட்டில் போகிறவங்களாம் செய்யுங்க. அவங்களுக்கெல்லாம் போய் அவங்ககிட்ட போய் சாப்பிடு, அவங்ககிட்ட போய் நில்லு சொல்லுவாங்கல்ல. இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய தேவன் அப்படித்தான் சொல்கிறார். என்ன சொல்றார்? என் ஜனம் எனக்கு செவி கொடுத்தால் நலமாய் இருக்கும். அப்போ எனக்கு நீங்க செவி கொடுங்க. நீ செவி கொடுக்கும் போது நான் என்ன செய்வேன்னு சொன்னா, உனக்கு நன்மையானதை செய்வேன், உன்னை ஆசீர்வாதமாய் நடத்துவேன், உன் தேவைகளை சந்திப்பேன். இப்ப நீ எனக்கு செவி கொடுத்த. இப்ப நீ எனக்கு செவி கொடுக்கும் போது நான் என்ன பண்ணுவேன்னா, நீ கூப்பிட போற, அப்பா அண்ணுவேன், சொல்லுப்பா அண்ணுவேன். மறுபுத்தர் அருள் செய்வார். உன் ஆபத்துல உனக்கு என்ன பண்ண உதவி செய்ய ஒரு பக்கத்துல வருவார், உன் தேவையை சந்திக்க பக்கத்துல வருவார். இப்ப பாருங்க, ஏசப்பா எனக்கு 2 முழங்காலம் வலிக்குதுப்பான்றாங்க. அவர் பாருங்க வலியோடு இருக்குதான் விட்டு கம்முனுக்காரு. ஏன்னா நீ என்ன பண்ற, நல்லா இருக்கும் போது எனக்கு நீ செய்வியே கொடுக்க மாட்டேற. நான் சொல்லும் போது என்ன பண்ற, நான் எத்தனையோ டைம் என்ன கூப்பிடுவேன்னு சொல்லிட்டு உன் பக்கத்துல என்ன பண்ண புத்தி சொல்லும் போது ஏற்றுக்கொள்ள மாட்டேற, அதை விரும்பவே மாட்டேற, அந்த வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கவே மாட்டேற. அம்மா இங்கெல்லாம் போகக்கூடாதுமா, இதெல்லாம் செய்யக்கூடாதுமா, அவங்களோடக்கெல்லாம் உறவு வைத்துக்கலாமா அப்படின்னா, எங்க அத்தன் கூப்பிட்டாங்க, எங்க அம்மா கூப்பிட்டாங்க, எங்க ஆயா கூப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு யாரோ ஒருவர் கூப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அவங்க வார்த்தையை அவ்வளவா கவனித்து அதற்கு என்ன பண்றீங்க, நான் போயிட்டு வரணும், நான் அதை செய்யணும்னு பாக்குறீங்க. தேவன் சொன்னாரே, தேவ சமூகத்துல போய் நின்னுமே அவர் என் கூட பேசும்போது என்ன பண்றோம், நம்ம அவர்கிட்ட ஒரு உடன்படிக்கை பண்ணோம், ஒரு காரியத்தை செய்யறேன்னு சொன்னோம். செஞ்சோமா? செவி கொடுப்பது இல்லை. செவி கொடுக்காம போவதனால்தான் நாம் நஷ்டப்படுகிறோம், நாம் நஷ்டமுள்ளவராய் மாறுகிறோம். கவனிங்க, இளையகுமாரனை பார்த்து அப்பா சொல்றாரு, அப்பா போகாதப்பா, அங்க செய்யாதப்பா. அவன் என்ன பண்ண அதை கேட்கல. நண்பருடைய வார்த்தைகளுக்கு ஏன் புள்ள ஏன் பேச்சை கேட்கலையே. இப்ப யாருடைய பேச்சுக்கிறா? நண்பருடைய வார்த்தை கேட்டான். நண்பரோடு கூட என்ன பண்ணான், பயணத்தை தொடர்ந்தான். சில காலம் சென்ற பின்னும் என்ன பண்ணான், அவன் அப்பா அவ்வளோ புத்திமதி சொல்லியும் சொத்தை பிரித்து அவன் எடுத்துன்னு கிளம்பி போகிறது தான் வரும்னான். அப்போ அப்பா பார்த்துருப்பாரு, என் பிள்ளை என் பேச்சை கேட்காம போது, என் பேச்சை கேட்காம போது. இப்போ கேட்காம போனது என்னாச்சு தெரியுமா? போனவன் எல்லாவற்றையும் இழந்தான். இவனுக்குரிய சொத்து எல்லாத்தையும் இழந்துட்டு இப்போ நண்பர்லாம் விட்டான். ஏன் ஜனம் எனக்கு செவி கொடுத்தா நலமா இருந்திருக்கும், அது கொடுக்காம போனதுனால போய் நஷ்டப்படுது. சாப்பிட வேண்டிய சாப்பாடை சாப்பிடாம எதை சாப்பிட்டு பாரு இன்னைக்கு. இப்போ பாருங்க, அவன் திரும்ப அப்பா கிட்ட வரான். அப்பா வந்தோடனே பார்த்து என் பிள்ளை என்கிட்ட வந்தோடனே திரும்ப வந்து அவரை அணைச்சு கொண்டு சேர்த்து கொடு. இன்னைக்கு செவி கொடுக்காத ஜனமே, இவ்வளோ நாள் செவி கொடுக்காத ஜனமே, இளையகுமாரன் எப்படி திரும்ப வந்தானோ அது போல நீ வருவேன்னு சொன்னா உன்னை திரும்ப அணைத்து கொண்டு உனக்கு உதவி செய்ய அவர் காத்திருக்கிறார். அவருடைய பிள்ளைகளை நேசிக்கிற ஒரு தேவன் உனக்கு அவர் உதவி செய்ய காத்திருக்கிறார். என் ஜனம் எனக்கு செவி கொடுத்தால் நலமா இருக்கும் என்று வேதம் சொல். நான் கொடுப்பேன் ஆண்டவர்னு நீங்க கொடுத்து பாருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவன். அவங்க ஏசாயா எடுத்துக்கொள்ளுங்க, 48:18 வாசிங்க. என் கற்பனைகளை கவனித்தாயானால் நலமாயிருக்கும், அப்பொழுது உன் சமாதானம் நதியை போலும், உன் நீதி சமுத்திரத்தின் அலைகளை போலும் இருக்கும். கவனிங்க, என் கற்பனைகளை நீ கை கொண்டால், என் கற்பனை நீ கை கொண்டு பாருங்க நடக்கும்னு சொல்லிட்டு பாரு, உன் சமாதானம் நதியை போல இருக்குமா. ஏற்கனவே பாருங்க, கொஞ்சம் சமாதானம் தான் வீடு எப்படி இருக்குன்னு பாருங்க. நதியை போல இருக்குன்னு சொன்னா வீட்டுக்குள்ள எல்லாமே எப்படி இருப்பாங்க, எல்லாம் ஒற்றுமையா இருப்பாங்க, ஒருமனமா இருப்பாங்க. அவங்களுக்குள்ள என்ன பிரிவினை எந்த காரியம் வராது. இன்னைக்கு பாருங்க, நீங்க கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காம போவதனால நல்லா இருக்கிற ஒரு குடும்பம் பாட்ஸா கண்டு போகுது. அவங்க போயிட்டான், இவங்க போயிட்டான், இவன் போயிட்டான், இன்னைக்கு வீடியே வரிச்சோடி கிடக்குது. காரணம் என்ன தெரியுமா? உன் வீட்டுக்குள்ள அந்த நதி ஓட வேண்டியது ஓடாமல் போய்விட்டது. சமாதானத்தின் நதி ஓடணும்னு சொன்னா இன்னைக்கு கற்பனைகளுக்கு ஒரு மனிதன் கை கொள்ள வேண்டும். தேவனுடைய கற்பனைகளுக்கு கை கொள்ளுவான் என்று சொன்னால் அவனுடைய வாழ்க்கையில சமாதானத்தை கர்த்தர் வைத்து போகிறான்.
அது சொல்றாரு, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்காக வைத்து போகிறேன்னு சொல்றாரு. அப்ப அவருடைய சமாதானம் வார்த்தை தான். அந்த தேவன் பாருங்க, அவருடைய வார்த்தை வைத்து போகிறார். வார்த்தையை யாரெல்லாம் உட்கொள்கிறாங்களோ, யாரெல்லாம் கை கொள்றாங்களோ, அந்த வார்த்தையின்படி நடக்கிறாங்களோ, அவருடைய வாழ்க்கையில தேவன் ஒரு பெரிய சமாதானத்தை வைத்திருக்கிறார். சமாதானத்தின் தேவன் அங்கே ஆளுகை செய்கிறார். சமாதான கர்த்தர் அவளோடு கூட இருப்பார். அப்போ உங்க வீட்டுக்குள்ள பாருங்க, சமாதானம் நதியை போல ஓடும். வாசிங்கம்மா. என் கற்பனைகளை கவனித்தாயானால் நலமாயிருக்கும், அப்பொழுது உன் சமாதானம் நதியை போலும், உன் நீதி சமுத்திரத்தின் அலைகளை போலும் இருக்கும். கவனிங்க, இங்க அழகா போட்டிருக்கு, உன் நீதி சமுத்திரத்தின் அலையை போல இருக்குமா. அப்போ இங்கே அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளும் போது சமாதானம் நதியை போலவா, உன் நீதி சமுத்திரத்தினுடைய அலைகள் எப்படி இருக்குமோ அது போல கர்த்தர் வைப்பேன்னு சொல்கிறார். அப்போ ஒரு குடும்பத்துக்குள்ள தேவன் இப்படியாப்பட்ட நன்மைகளை செய்ய வேண்டும் என்று சொன்னால், ஒரு குடும்பம் தேவனுக்குள்ளாக என்ன பண்ண வேண்டும், இருக்க வேண்டும். எப்படி இருக்க வேண்டும்? சத்தியத்தை கை கொண்டவர்களாய், சத்தியத்தின்படி வாழ்கிறவர்களாய், சத்தியத்தின்படி நடக்கிறவர்களாய், சத்தியத்தை அதிகமாய் கவனிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் கர்த்தர் உங்களை கொண்டு ஒரு பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக. உபாகமம் புத்தகத்துல 32 21 அவர்கள் ஞானம் அடைந்து இதை உணர்ந்து தங்கள் முடிவை சிந்தித்துக் கொண்டால் நலமாயிருக்கும் என்றார். அவர்கள் ஞானம் அடைந்து இதை உணர்ந்து தங்கள் முடிவை சிந்தித்து கொண்டால் நலமா இருக்குமா. அவர்கள் என்ன பண்ணுமா, ஞானம் அடையணும். ஞானம் எப்படித்து பாருங்க, இலக்குமாம் போனா எல்லாவற்றையும் இழந்தா, ஒன்றும் இல்லாத போது, இப்போ சொல்றான் சாப்பாட்டுக்கு வழி இல்லாத போது, அந்த தவிடு கூட கிடைக்காத போது அவன் என்ன பண்ண, என் தகப்பன் வீட்டுல பூர்த்தியான சாப்பாடு இருக்கு, என் தகப்பன் வீட்டுல வேலைக்காரெல்லாம் திருப்தியா சாப்பிடுவாங்களே. இப்ப ஞானம் அடைந்தானா, எங்க அப்பா வீடு எப்படின்னு தெரிஞ்சுக்கினானா, எங்க அப்பா என்ன செய்வார்னு தெரிஞ்சுக்கினானா, ஞானம் அடைந்தான். இப்போது உணர்வு அடைந்தான். நான் ஏங்க நிக்கணும், எங்க அப்பா வீட்டுக்கு போறேன், ஒரு வேலைக்காரனா கூட நான் நிற்பேன்னு சொல்லிட்டு போகிறான். உணர்வடைந்தான். உணர்வடைந்தவன் என்ன பண்றான், இன்னைக்கு தேவனை தேடி வருகிறான். நீ உணர்வடைந்தால் இன்றைக்கு வேதத்தை எடு. உன் வீட்டுக்குள்ள தேவன் சமாதானத்தை நதியை போல போவார், உன் நீதி சமுத்திரத்தின் அலையை போல போவார். மாறணுமா, உன்னை நடத்தணுமா, உனக்கு உதவி செய்யணுமா, நீ இன்னைக்கு என்ன பண்ண தெரியுமா, ஆண்டோட சமூகத்தை நாடணும். அப்பா நான் உங்களை நம்பி வருகிறேன்ப்பா, நீர் எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லிட்டு அவருடைய சமூகத்தை வரணும். பைபிளை படிக்கணும், முடிஞ்ச ஜபம் பண்ணணும், நிறைய ஜபம் பண்ணணும். உட்காரு, ஆண்டோட சமூகத்தில் உட்காரு உட்காரு உட்காரு. ஜபமே பண்ணாம நேரத்தெல்லாம் வீணடிச்சு கிடக்குது. அங்க போலாமா, இங்க போலாமா, இவங்ககிட்ட சொல்லலாமா, அவங்ககிட்ட சொல்லலாமா, அந்த ஹாஸ்பிட்டல் போகலாம், இந்த ஹாஸ்பிட்டல். ஹாஸ்பிட்டல்ல 1 மணி நேரம் உட்கார வைக்கிறாங்க, உட்காந்து கிடக்குற. நீ போனதும் உனக்கு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிட்டாங்களா? அங்க பாருங்க, ரொம்ப முடியலன்னு தெரிஞ்சா கூட போ, அதை எடுத்துட்டு வா, இதை வாங்கிடுவான், அதை வாங்கிடுவான், இதை செய், அதை செய். நீ நடந்து 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 ஹாஸ்பிட்டல் போறதுக்கு வெறுப்பா இருப்ப. ஆனாலும் அந்த ஹாஸ்பிட்டல்ல போய் உட்காந்துக்க. என் தேவன் உனக்கு இலவசமாய் சுகத்தை தருகிறார். உன்னுடைய உள்ளான உறுப்புகள் எல்லாம் இன்னைக்கு உனக்கு எதிராக செயல்படும் போது இது சமாதானமா மாறணும்னு சொன்னா கற்பனைகளை கை கொள்ள வேண்டும், வேதத்தை படிக்க வேண்டும். அப்ப என்ன பண்ண, இந்த உள்ளான உறுப்புகள் எல்லாம் பலவீனப்படுத்துதெல்லாம் பலன் அடைந்து கொள்ளும். அப்போ இந்த உறுப்புகள்லாம் பலனாய் மாறிவிடும். அப்போ உன்னை வேதனைப்படுத்த முடியாது. இன்றைக்கு தேவனை அப்படி சார்ந்து கொள், தேவனை அப்படி நம்பு, தேவனோடு கூட பழகு. இந்த வேதம் கையில இருக்குது, இந்த வேதத்தை பிடிச்சிக்கோ, உட்காந்து படிக்க தெரியலையா, தெரிந்த பாடலை பாடு, கொஞ்ச நேரம் உட்காந்து அந்த வேதத்தை பிடிச்சி ஜெபம் பண்ணு. தேவனுக்கு தெரியும், உனக்கு தெரியுமா தெரியாதுன்னு, உனக்கு தெரிஞ்ச சத்தியங்களை கொஞ்ச நேரம் சொல்லி கொஞ்ச நேரம் சோதனம் பண்ணேரு. கர்த்தர் உன்னோட கூட இடைப்படுவார், உனக்குள்ள சமாதானத்தை தேவன் கட்டிடுவார். உன் நீதி சமுத்திரத்தின் அலையை போல மாறும். கர்த்தர் உனக்கு உதவி ஜெபம் பண்ணலாம். பரலோக பிதாவே, இப்பொழுது கூட இந்த நிகழ்ச்சியை பார்க்கிறவருடைய குடும்பம், நானும் என் பிள்ளைகளும் தேவனுடைய கற்பனைகளை கட்டளைகளை கை கொண்டால் அன்றே இதயத்தில் கை கொள்வேன்னு சொன்னால் அது நலமா இருக்கும் என்று வேதம் சொல்லுங்கப்பா. நலன் கொடுக்கிற ஒரு வார்த்தையை பிடித்துக்கொண்டு நலன் தருகிற தெய்வத்தை நாடி ஆண்டவரே சுகமாய் பலமாய் இருக்கத்தக்கதா பிள்ளைகளை ஆஸ்வதிக்க, பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் ஆண்டு உம்மோடு கூட நெருங்க பழக கர்த்தாவே கிருபை செய்யும். உம்முடைய வார்த்தையை கேட்காமல் போன இளையகுமாரன் தூரத்துல போய் நஷ்டப்பட்டா, ஒன்றில்லாம போனான். அநேகர் அப்படியாய் சரீரத்தில் பலவீனப்பட்டவர்களாய் காணப்படுறாங்க. வீட்டுக்குள்ள அந்த கடன் கண்ணீரோடு இருக்காங்கப்பா. அப்படிப்பட்ட குடும்பத்துக்காக நான் ஜெபிக்கிறோம். அந்த குடும்பம்லாம் அன்று நம்மை தேடட்டும், நம்முடைய வார்த்தை பிடித்துக் கொள்ளட்டும். அன்றை இழந்த எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் தேவன் வழிநடத்தும். இயேசு கிறிஸ்துவின் ஜெபத்திற்கு நல்ல பிதாவே, ஆமென். God bless you.